ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்குற முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் தான் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ணுறோம்னா, டிவைசஸ் அண்டு கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜிஸ். அதாவது சில டிவைசஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டிவைஸ் வந்து என்ன எனர்ஜியை எந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸ் எலக்ட்ரிக் பல்பு. ஸோ எலக்ட்ரிக் பல்பில் இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுக்குறோம். அப்படி இன்புட் எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுக்கும்போது அது என்ன சோர்ஸாக நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குன்னா லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக் பல்பு எலக்ட்ரிக் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அடுத்தது லவுட் ஸ்பீக்கர். ஸோ லவுட் ஸ்பீக்கர் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ லவுட் ஸ்பீக்கரில் இன்புட் என்ன கொடுக்குறோம், எலக்ட்ரிக் எனர்ஜியை கொடுக்குறோம். அது அவுட்புட்டை என்ன கொடுக்குதுன்னா சவுண்ட் எனர்ஜியாக கொடுக்குது. ஸோ அடுத்தது டைனமோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைனமோமீட்டரு. இந்த டைனமோமீட்டர் என்ன பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி தான் இன்புட் கொடுக்குறோம், அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்குது. அடுத்தது கேண்டில். ஸோ கேண்டில்னால் என்னது, மெழுகுவத்தி. மெழுகுவத்தி வந்து என்ன பண்ணுதுன்னா கெமிக்கல் எனர்ஜியாக லைட் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ கேண்டில் வந்து கெமிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணுது. அடுத்தது மைக்ரோஸ்கோப்புன்னு இருக்குது. இது ஒரு மிஸ்டேக்கு, மைக்ரோஸ்கோப் இல்லை, மைக்ரோஃபோன். ஸோ மைக்ரோஃபோன் என்ன பண்ணுதுன்னா சவுண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ மைக்ரோஃபோன் என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற சவுண்டை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்தது எலக்ட்ரிக் செல். ஸோ எலக்ட்ரிக் செல்னால் ஒன்றும் இல்லை, பேட்ரி. ஸோ எலக்ட்ரிக் செல் என்ன பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது இன்புட் என்ன இருக்குன்னா கெமிக்கல் எனர்ஜியாக இருக்கும், அது அவுட்புட் என்ன கொடுக்குன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த டாபிக், டிவைஸ் அண்டு கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஆல் தி பெஸ்ட்.